நான் பார்த்துட்டு போறேன். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா மேடம்? இங்க யாரும் வரல. சார், நான் இந்த பக்கம் போய் தேடுறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன் என்ன அந்த பக்கமே போக விட மாட்டீங்க? நான் என் பொண்ணை தேடிட்டு இருக்கேன். என்ன அங்க போய் தேடக்கூடாது, இங்க போய் தேடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. வழி விடுங்க ஃபர்ஸ்ட். சரி மேடம், எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? குழந்தைய தேடுறீங்க, ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? திரும்பவும் சொல்கிறேன், இந்த பக்கம் போகக்கூடாது. உங்கள் பொண்ணு வரல, நீங்கள் போய் வேற பக்கம் தேடுங்க. இல்ல, என் பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்கா. நீங்க சொன்னதை நம்பி நான் தேடாம இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். நான் தேடிட்டு தான் போவேன். தமிழ் மேடம் 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 தமிழ் இல்லைங்க, நான் சொல்லிட்டே இருக்க போகக்கூடாதுன்னு. சார், போங்க அந்த பக்கம். என்னாச்சு பாரதி? சார், தமிழ் இங்கதான் இருக்கான்னு எனக்கு தோணுது சார். நான் தேடுறதுக்காக போனா இவர் இந்த பக்கம் போக கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சார். மீறி போவேன்னு சொன்னதுக்கு என்ன பிடிச்சு தள்ளி விடுறாரு. குழந்தைய காணும்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் சார் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? என்ன சார் ஆளுக்கு சும்மா சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கேன். குழந்தை வரலன்னு சொன்னால் நம்பணும். நீங்க ஏன் இந்த விஷயத்துல இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறீங்க? நாங்க இப்ப இந்த இடத்துல தேடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, பிரச்சனை தான். நீங்க வேற பக்கம் போய் தேடுங்க. இந்த பக்கம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். தமிழ் தமிழ் சார், தமிழ் இங்கதான் இருக்கா. இந்த ரூம்ல தான் இருக்கா. யாரோ பூட்டி வச்சிருக்காங்க சார். சீக்கிரமா வாங்க. தமிழ் தமிழ், அம்மா வந்துட்டேன்டா. நீ பயப்படாத. இதோ இப்ப இந்த டோர் ஓபன் பண்ணிடுவோம். ஓடுறா தமிழ் தமிழ். சார், சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தமிழும் இந்த போட்டியில கலந்துக்க தான் வந்திருக்கேன். சரி, சாரி சார். பரவாயில்ல, போய் ட்ராக்ல நிக்க சொல்லுங்க. தமிழ், இங்க பாரு தமிழ், இந்த நிமிஷம் நீ வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. இந்த போட்டியில ஜெயிக்கிறது மட்டும்தான் இப்போ உன்னோட டார்கெட்டா இருக்கணும். ஓகே? ஆமா தமிழ், நடந்த எந்த விஷயமும் உன் மைண்ட்ல இருக்க கூடாது. உன் மனசுல இந்த நிமிஷம் நீ ஓட போற இந்த ட்ராக் மட்டும்தான் இருக்கணும். சரிடா, சரி, கூட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் தமிழ். தமிழ், ஆல் தி பெஸ்ட். ஓகே? இவ எப்படி இங்க வந்தா? நம்ம போட்டு பிளான் எல்லாம் சொதப்பிருச்சா? மித்ரா, தமிழ் ட்ராக்ல வந்து நின்னுட்டு இருக்கா. நானும் அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற சொல்லணுமா? நான் அந்த ஆளு கிட்ட அவ்வளோ சொல்லியும் இப்படி கோட்டை விட்டுட்டான். ஆல் தி பெஸ்ட். இப்பொழுது போட்டி துவங்குகிறது. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க. விசில் அடிச்சனா ஓடணும். ஆன் யுவர் மார்க், கெட் செட். தமிழ்
சூப்பர் தமிழ். இவ்வளோதான். ஒரு தடவை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டா அடுத்து வர போட்டி எல்லாமே ரொம்ப ஈஸி ஆயிடும். நீ இப்போ அடுத்த மேட்ச்க்கு ரெடி ஆகு. அப்பா நான் உன் கூடவே இருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. சரி, இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நடந்த எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. என்னால் உன் மனசை புரிஞ்சுக்க முடியுது. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தமிழ். அதனால தான் உன்னால் இப்போ ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ போய் ரெஸ்ட் எடு. தோக்கல கூட்டு போ. தவக்கல வாடா. இவனையும் கூட்டு போ. தமிழ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டான். பாத்தீங்களா? பாத்த பாரதி. வாவ், சூப்பரா ஓடுனா. ஆமா ஆமா, நல்லா ஓடுனா. ஆ சரி வாங்க, அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க போகுது. நீங்க தனியா இங்க என்ன பண்ண போறீங்க? அது கம்பெனி விஷயமா பேச வேண்டியதா இருந்துச்சு, அதுக்கு தான் வந்தேன். கம்பெனி விஷயமா நந்தினி கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு மித்ரா? அவங்க என்ன உங்க கம்பெனிலயா வேலை செய்யறாங்க? நான் ஒன்னும் நந்தினி கிட்ட பேசுறேன்னு சொல்லலையே. போன்ல கம்பெனி விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். நந்தினி தனியா இருக்க கஷ்டப்பட்டுட்டு ஏன் கூட வந்தா. அது சரி, நீ எதுக்கு இப்ப என்கிட்ட கிராஸ் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க? மித்ரா, நீ எந்தெந்த டைம்ல எப்படி எப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மைய சொல்லணும்னா உன்னை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாவே தெரியும். பாரதி, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? ஐயோ, கண்டிப்பா நீ மட்டும்தான் பிரச்சனை. இங்க பாரு மித்ரா, நான் உன்கிட்ட சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எனக்கு இப்ப அதுக்கு நேரமும் இல்ல. நான் நேரா விஷயத்துக்கே வரேன். இங்க பாரு, என் பொண்ணு இன்னைக்கு நடக்கிற காம்படிஷன்ல ஜெயிக்கிறது மட்டும்தான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பிரச்சனை வர மாதிரி நீ ஏதாவது பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. ஏன் அதுக்கப்புறம் இந்த பாரதிய நீ வேற மாதிரி பாப்ப. இந்த சோழியும் குடுமியும் சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க. நீ வாலண்டியரா வந்து வண்டியில ஏறினப்பவே ஏதோ திட்டத்தோட தான் இன்னைக்கு நீ காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கேங்கிறது புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. உன் ஆதி அந்தெல்லாம் தெரிஞ்ச பாரதி நான். என்கிட்ட ஏதாச்சும் டிராமா பண்ணி என் பொண்ணுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்ச அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அப்படி ஏதாவது ஒரு துளி எண்ணம் உன் மனசுல இருந்தா கூட அத சுத்தமா இந்த செகண்டே அழிச்சிரு. இல்லனா உன்னையே நான் அழிச்சிருவேன். அப்புறம் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ். ஆதிக்கிட்ட பேசுறப்போ ஓவரா நடிக்காத. நீ நடிக்கிறன்னு பச்சையா செவப்பா மஞ்சளா அப்பட்டமா தெரியுது. அதனால உன்னோட ஓவர் ஆக்டிங்க கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் நார்மலா ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணு, சரியா?